நல்லவை கேட்போம் நமது சேனலில் இன்று விஷ்ணு பக்தியே சிறந்தது என்பதை கேட்கப் போகிறோம். நேற்றைய தினம் அம்பரீஷ மகாராஜாவுக்கு பகவான் நிர்பீஜ யோகத்தை உபதேசம் பண்ணினார். உடனே ராஜா எம்பெருமானிடத்திலே, பகவானே, இந்த யோகத்தை எல்லோராலும் செய்ய முடியாது, இந்த யோகத்திற்கு மனதை அடக்க வேண்டும், மனசேக்கம் வச்சசேக்கம் கர்மண்யேக்கம் சதாத்மனாம், இப்படி மனோவாக்காயமான திருக்கரணங்களும் ஒரே விதமாக செயல்படும் பொழுதுதான் இந்த யோகத்தை பண்ண முடியும். நான் எனது என்று சொல்லக்கூடியதான அகங்கார மமகாரங்கள் இருக்கக்கூடிய சஞ்சலமான மனசை உடைய, அனாதி காலமாக தொடர்ந்து வரக்கூடிய காமக்ரோத மோக லோப மத மாச்சரியாதி குணங்களோடு கூடினதான பல ஜென்மங்களை எடுத்ததாலும் இதை ஜெயிக்க முடியாது. புலன்களை வெல்ல முடியாமல் அந்த பாவங்களை அழிக்க முடியாது. அதனால் வேற ஏதாவது ஒரு வழியை காண்பிக்க வேண்டும், அனுகிரகிக்க வேண்டும் என்று பிரார்த்திக்கிறார் ராஜா. அப்படியானால் நீ கிரியா யோகத்தை முதலில் பண்ண வேண்டும், அதன் பிறகு நீ இந்த யோகத்தை பண்ணலாம் அப்படின்னு அனுகிரகம் பண்றார். கிரியா யோகம் அப்படிங்கிறது பகவான் கிருஷ்ணனா அவதாரம் பண்ணி கீதோபதேசம் பண்ணின சமயத்திலே அந்த கீதையிலே உபதேசம் பண்ணியிருக்கான் கிரியா யோகத்தை. அதாவது மன்மனாபவ மத்பக்தோ மத்யாஜி மாம் நமஸ்குரு மமே வைஷ்யசி உக்தைவம் ஆத்மானம் மத்பராயணः மத்பாவனா மத்யஜனா மத்பக்தா மத்பராயணாः மம பூஜாபராశ్చైవ மயி யாந்தி லயம் நராः சர்வபூதேஷு மாம் பஷ்ய சமவஸ்திதமீஸ்வரம் கர்த்தாசி கேன வைரத்வம் ஏவம் தோஷான் பிரகாசசி ஜங்கமா ஜங்கமே ஜ்ஞாதே மய்யாத்மனி ததா தவ ராகலோபாதிநாசேன பவித்ரீ கிருதகிருத்யதா. அதாவது பகவான் சொல்றான், என்னையே எப்பொழுதும் மனதில் எண்ணிக்கொண்டிருக்க வேண்டும், என்னையே நினைக்க வேண்டும், என்னிடத்திலே பக்தி செலுத்த வேண்டும், என்னையே நீ நித்தியம் ஆராதித்து கொண்டு வர வேண்டும், என்னையே நமஸ்காரம் பண்ணு, என்னையே எப்போதும் தியானம் பண்ணு, நீ என்னையே உயர்ந்தவனாக நினைக்க வேண்டும், அதனால் நீ என்னை அடைந்தே தீர்வாய். இதே போன்று பல பேர் இந்த மாதிரி கிரியாயோகம் பண்ணி என்னை அடைந்திருக்கிறார்கள். சர்வபூத தயா புஷ்பம் அப்படின்னு ஒரு புஷ்பமா எம்பெருமான் ஏத்துக்கிறான். அதாவது நீ இப்படி பண்ணினா எல்லா பூதங்களிலும், எல்லா உயிரினங்களிலும், எல்லா உயிர்களிலும் என்னை நீ காண்பாய், என்னை பார்ப்பாய். யாரும் உனக்கு இவன் சத்ரு அப்படின்னு நினைக்கக்கூடாது, யாரையும் விரோதியா நினைக்கக்கூடாது. இப்படி இருந்தால் எல்லா துன்பமும் துக்கமும் உன்னை விட்டு நீங்கும். அதாவது சேதனன் அச்சேதனன், அசையும் பொருள் அசையா பொருள் எல்லாவற்றிலும் நானே இருக்கிறேன் அப்படிங்கிறது நீ நினைச்சுக்கணும். விருப்பு வெறுப்பு கஞ்சத்தனம் இதெல்லாம் கூடாது. என்ன உபாசனம் பண்றதுக்கு நீ உன்னுடைய உடம்பை சுத்தமா வச்சிருக்கணும், திரிகரண சுத்தியோட இருக்கணும். என்ன ஆராதனம் பண்றதுக்கு லோகங்கள் தங்கம் வெள்ளி கல் மண் மரம் சித்திரம் முதலானவைகள் என்னுடைய உருவத்தை ஏற்படுத்தி நீ என்னை ஆராதிக்கலாம், ஆவாகனம் பண்ணி ஆராதிக்கலாம். மனதில் கெட்ட எண்ணங்களே வரக்கூடாது, அதுக்கு இடம் கொடுக்கக்கூடாது. நடந்து போகும் பொழுதும், நிற்கும் பொழுதும், ஒரு இடத்தில் தங்கும் பொழுதும், சாப்பிடும் பொழுதும், முன்பும் பின்பும் மேலையும் கீழையும் எப்பொழுதும் என்னையே நீ நினைச்சுருக்கணும். என்னுடைய அர்ச்சா திருமேனி சாலக்கிராம மூர்த்தியோ பஞ்சலோக மூர்த்தியோ எந்த மூர்த்தியாக இருந்தாலும் சுத்தமான தீர்த்தத்தினால திருமஞ்சனம் பண்ணி வாசனை உள்ள புஷ்பங்களால் அர்ச்சனை பண்ணி கந்த தூபங்களை எல்லாம் காண்பித்து
உயர்ந்த வஸ்திரங்கள் திருவாபரணங்கள் எல்லாம் சாத்தி வாத்தியங்கள்னாலையும் கானங்கள்னாலையும் என்னை சந்தோஷப்படுத்தி உன்னால் முடிந்ததான பத்திரம் புஷ்பம் பலம் தோயம் அப்படின்னு சொல்லக்கூடியதான பக்ய போக்யாதிகள் எல்லாம் பண்ணி நீ என்னை ஆராதனம் பண்ணிண்டே வரணும். உதாரணமா இப்ப ஆழ்வார்கள்லாம் அப்படிதான் ஆராதனம் பண்ணான். தன்னுடைய பாசுரங்கள்னால ஆராதனம் பண்ணான், பக்தியினால ஆராதனம் பண்ணான். அப்படின்னு என்னை ஆராதனம் பண்ணிட்டு வரணும், பண்ணிட்டு வந்தால் நீ என்னை அடைவாய் அப்படிங்கிற. ஜனக மகாராஜா ராஜ்ய பரிபாலனம் பண்ணிட்டு வரார். அவரை சோதிக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு பிராமண உருவத்தில் பகவான் வரான், ஜனார்தனன். ஜனார்தன எம்பெருமான் ஜனக மகாராஜாவை சோதிக்கணும்னு வரார். ஜனக மகாராஜா தர்மத்திலேருந்து துளி கூட தவறாமல், தர்மம் தவறாமல் நீ உன்னுடைய முன்னோர்கள் எப்படி இந்த ராஜ்ய பரிபாலனம் பண்ணிட்டு வந்தாலோ அதே மாதிரி நீயும் பண்ணிட்டு வர. அதாவது 3 பேர், சத்ரு, மித்ரன், உதாசீனன் அப்படின்னு 3 பேர். இந்த 3 பேர்கிட்டேருந்து ஜெயிக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப கஷ்டம். ஆனால் இந்த 3 பேரையும் நீ ஒரே சமமாக பார்க்குற, சமமாக நடத்துகிற. வைராக்கியத்தோட ராஜ்ய பரிபாலனம் பண்ணிட்டு வர. தர்மத்துக்கு விரோதமாக உன் புத்தி செயல்படவே மாட்டேங்கிறது. தர்ம புத்தியாகவே இருக்கு, தர்ம சிந்தனையாகவே இருக்கு. இது எப்படி உன்னால் சாத்தியமாறுது இந்த லோகத்தில், எப்படி பண்ணுறேன்னு கேட்குறார் அந்த பிராமண ஊரில் வந்ததான பகவான் ஜனக மகாராஜன் இடத்துல. அதுக்கு ஜனகர் கூறுறார், தாய் தந்தை கதி பிரதிஷ்டா தமையன் எல்லாமே எனக்கு மகாவிஷ்ணு தான் அப்படிங்கிறான். விஷ்ணு பிதாமே ஜகத பிரதிஷ்டா விஷ்ணு மாதா விஷ்ணுரேவ அக்ரஜோமே தமையன். விஷ்ணு கதிஹி, என்னுடைய கதி விஷ்ணு தான். விஷ்ணுமயஸ்ததாஸ்மி விஷ்ணோ ஸ்திதோஸ்மி அக்ஷகதஸ்ஸ விஷ்ணு. எனக்கு விஷ்ணுவை தவிர வேற எதுவுமே தெரியாத. நான் பார்க்கல, கேட்கல, தொடலை, முகர்ந்து பார்க்கல, கண்டு கேட்டு ஊற்றூந்து மோந்து ஐங்கருவி கண்ட இன்பம், இது எல்லாமே எனக்கு விஷ்ணு தாங்கிறார். இப்படி விஷ்ணுவை தவிர வேற எதுவும் இல்லை. அதனால என்னுடைய சத்துருக்களுக்கு அவளுக்கும் துன்பங்கள் வரக்கூடாது, அதிலிருந்து இந்த விஷ்ணு அவளை காப்பாற்றட்டும் அப்படின்னு விசாலமான ஹிருதயத்தோட அவளுக்கும் பகவான் நல்லது பண்ணணும் அப்படிங்கிறார் ஜனக மகாராஜா. நமேஸ்தி பந்துஹு, எனக்கு பந்துக்கள் கிடையாது. நச்சமேஸ்தி சத்ருஹு, எனக்கு சத்ரு இல்லை. ந பூத வர்க்கா ந ஜனஹ மதன்யா, அதாவது என்னை காட்டிலும் வேறுபட்டது எனக்கு எதுவுமே கிடையாது. துவம்ச அகம் அந்நேச்ச சரீரபேதைகி விபின்னம் ஈசஹரே ஸ்வரூபம். அதாவது மோகம், எல்லா வஸ்துக்களிடத்திலும் மோகம் விருப்பம் உள்ளவர்களுக்கு தான் எல்லாமே வேண்டும். எனக்கு துவமேவ மாதாச்ச பிதாச்ச துவமேவ பந்துஸ்த குருஸ்துவமேவ, எல்லாமே நீதான், மகாவிஷ்ணு தாங்கிறார். இந்த மோகத்தில் இருக்கிறவால திருத்த முடியாது. அச்சிகிச்சையாகி மோகிதாக. இப்படி ஜனக மகாராஜா சொல்ல சொல்ல அந்தனர் ஊரில் வந்ததான ஜனார்தன எம்பெருமான் சங்க சக்கர கதாபாணியா அப்படியே சேவை சாதிக்கிறார். சேவை சாதிச்சு, ஏ ஜனகா, உனக்கு என்ன வரம் வேணுமோ கேள் அப்படின்னு கேட்கிறார். தத் விருணோமி வரம் பக்தி தொய்யேவாஸ்து சதா மம. எப்போதும் தேவரீரிடத்திலேயே பக்தி இருக்க வேண்டும். இதை தவிர எனக்கு எதுவுமே வேண்டாம், மற்றொன்றும் வேண்டாம் மனமே. எனக்கு எதுவுமே வேண்டாம். மனோவாக்காயம்
திருக்கரணத்தினாலையும் உன்னையே நான் ஆராதிக்கணும், நீயே போரும் அப்படின்னு பிரார்த்திக்கிறார். எனக்கு விஷ்ணு பக்தியே போரும், அதனால விஷ்ணு பக்தி தான் சிறந்தது அப்படிங்கிறத காமிக்கிறார் அந்த ராஜா, ஜனக மகாராஜா.